அதனால பிடிச்சு பாச்சு பித்து ராய்க்கெல்லாம் கால போல கத்து அது என் பேர்ல அடி ஆராயும் இல்ல அடி காமாட்சி அவன் காட்சியில இருக்காங்க அடி விசாலாட்சி அப்படின்னு விட்டான் அவர் அண்ணா மாமா பாடுன்னு மக்கள் மாமா அசனமா பண்ணாம யாரில் வராங்க பாப்போம். ஹலோ சாமத்துக்கு குறைபாடு இல்லம்மா குறைபாடு இல்ல சௌகரியமா இருக்கேன் மேல கை வச்சு பேசக்கூடாது யார்கிட்ட எப்படி பேசணும் தெரிஞ்சு தெரியுமா மேல யாரு மேல கை வைக்கணும் எப்படி நடந்து எப்படி போகணும் எல்லாம் தெரிஞ்சு கை வைக்கணும் பார்த்தா ஏறிடுறான் உன் வீட்டு பொண்ணு பேர் நினைச்சுக்கிறீங்களா
வேண்டும். ஆமா. வணக்கம் தனக்கழகு. வணக்கம் அவருக்கு மனக்கழகு. சபையை பார்த்தால் ஆமா. கற்பகம் போன்ற சபை. சபை. அப்படி சபையும் நோன்னு. ஆஹா. அம்மா நீங்க யாரு? யாரு? கண்ணனாடி ஆமா. யாருக்கு நீங்க மனைவி? ஆ. எங்கள் வனமேது. அப்படி என்று தெரியாது. தெரியாதுமா. அழகான முறையில எங்கள் வனமோ பாண்டூர் மனம். பண்டுகரிசி மனம். பண்டுகரிசி மனத்தை சிறும் பண்டுகரிசி மனத்தை சிறும் சிறப்பாக அன்புடைய யாரு? என் பேரோ அஞ்சனா தேவி. அஞ்சனா தேவி அப்படி பேரை பெற்று பெரும் சிறப்பாக நான் ஒரு ஆன்மாவை பெற்றெடுத்து யாரோட அம்சத்தினால் வாயுதேவன் அம்சத்தினால் அழகான முறையில் ஒரு ஆன்மாவை பெற்றெடுத்து ஆஞ்சநேயா அப்படி என்று அமர்த்த வைத்து சீரும் சிறப்பாக இந்த நாட்டிலே குறையில்லாமல் இந்த காணாத்திலே நான் வாழ்ந்து வருகின்றேன். எந்த குறையும் கிடையாது. போகலாமா? சரி சரி மின்னம் அப்படி நல்லபடியாகவே ஆஞ்சநேயர் என்ற மகனை பெற்று சிறும் சிறப்பாக நான் வளர்த்து கொண்டு வருகின்றேன். இந்த வனமார்க்கமாகவே என் கூட பிறந்தவர் யாராரு? வாலி ஒன்று, சுக்கிரிபன் இரண்டு, மூன்றாவது நான் இந்த அஞ்சனாலே பிறந்தேன். நல்லமுறையாக பிறந்து நல்லமுறையாக சீரும் சிறப்பாக எந்த குறைமில்லாமல் இந்த வனத்திலே வாழ்ந்து வருகின்றோம். ஆனால் இந்த தினத்திலே மகனாகப்பட்டவன் ஆஞ்சநேயர் அழைக்க வேண்டும், மகனை பார்க்க வேண்டும். அதனால போலாமா? மேல்மருவத்தூரிலம்மா மேல்மருவத்தூரிலம்மா வெள்ளக்குள்ள சத்தியம்மா வேல்முருகன் அன்னையம்மா வேண்டு வரம் தந்திடம்மா வேல்முருகன் அன்னையம்மா வேண்டு வரம் தந்திடம்மா மேல்மருவத்தூரிலம்மா ஓம் என்ற எழுத்தினிலே உலகத்தை தனடக்கி ஓம் என்ற எழுத்தினிலே உலகத்தை தனடக்கி ரீம் என்ற எழுத்தினிலே நிலையாக நின்ற சக்தி ரீம் என்ற எழுத்தினிலே நிலையாக நின்ற சக்தி சக்திவேல் கொடுத்தாய் பாசமுடன் முருகனுக்காக சக்திவேல் கொடுத்தாய் பாசமுடன் முருகனுக்காக அந்த நான் மடுவில் பால் கொடுத்தாய் சம்பந்தக்காக அம்மா நான் மடுவில் பால் கொடுத்தாய் சம்பந்தக்காக தில்லையிலே கால் கொடுத்தாய் நடிப்பதற்காக தில்லையிலே கால் கொடுத்தாய் நடிப்பதற்காக அம்மா தில்லையிலே கால் கொடுத்தாய் நடிப்பதற்காக அந்த ஈசனுடன் தோள் கொடுத்தாய் இணைவதற்காக கால் கொடுத்தாய் நடிப்பதற்காக உன் தோள் கொடுத்தாய் ஈசனுடன் இணைவதற்காக அம்மா மதுரையிலே நீ வளர்ந்தாய் அம்மா காந்தியிலே கருணை பொங்கும் காமாட்சியாக அம்மா மதுரையிலே நீ வளர்ந்தாய் அம்மா
திருமால் தலைவனே தேவதே திருபாலம் முதலேற்றுவோமே நான் அரண்மனை ஐயா அவையா 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 ஓடி வந்தேன் அம்மா அபயம் என்று ஓடி வருகிறார்கள் நான் ஆதரித்து ஏற்றுக்கொள்கிறேன் யார நான் உனக்கு என்ன அபயம் அம்மா அவ இருக்கும்படியான அயோத்தியாபுட்டி பட்டணத்துல இருக்கும்படியான ஒரு மனம். ஆமா அந்த மனத்தை ஆண்டு வரும்படியான உனக்கு என்ன வர வேண்டும் எனக்கா எனக்கு முடி முதலாக சத்தியம் எனக்கு அதானா அதான் வாணி சாத்தியம் உமாதேவி சாத்தியம் நீ எதை கேட்டாலும் தருகின்றேன் இதே சத்தியம் சத்தியம் குடித்தீர்கள். ஆமா. ஒரு பெண்ணுக்கு உண்டானது இந்த பூவும் பொட்டும் மாங்கல்ய கரத்தோடு வாழ வேண்டும் என்று சத்தியம் செய்து கொடுக்கலாமா? அதானே நீ எப்போது மாங்கல்யம் பூ பொட்டோடு கேட்கின்றாயோ நிச்சயமாக இதெல்லாம் தருகின்றேன் இதே சத்தியம் அம்மா இதெல்லாம் கேட்கின்றாயோ யாராவது உங்களுக்கு என்ன ஆபத்து நின்றது அப்படி சொன்னாயானால் உன் சஞ்சலத்தை எல்லாம் தீர்த்து வருகின்றேன். அவ இருக்கும்படியாக என் நாடோ அயோத்தியா பட்டணத்தில் நடந்த வனம் மனத்தை ஆண்டு வரும்படியான புகழ் மன்னர் இருக்கின்றாரே வேடுவ குலத்துக்கு தலைவர் தலைவர் ஆமா ஆமா அந்த வேடுவ குலத்துக்கு தலைவரா இருக்கும்படியான ஒரே ஒண்ணு கண்ணே கண்ணு என் பெயரோ ஜெயமாலினி ஜெயமாலினி முறையில் வளர்ந்து வந்தேன். ஆமாமா வளர்ந்து வரும்பொழுது மனத்தின் மார்க்கமாக ஒரு ஆடவனை பார்த்து என்ன செய்தேன் நான் காந்தர திருமணம் செய்து கொண்டு மன்னரா விழுந்தபடியான சகுந்தலன் ராமவீரன் இருந்தால் எதிர்க்கும் பொழுது இருவருக்கும் சண்டை ஏற்பட்டது. யாரும் தலை கொய்து வருகின்றாரோ அப்படி என்று கட்டளை இட்டார். கட்டளை இடவும் ஓடி வந்து இந்த பாலத்தில் தஞ்சம் அடைந்து பொட்டும் இருக்கும் சத்தியத்தை பெற்று வந்தால் உன் மாங்கல்யம் நிலைக்கும் என்று சொன்னார். அதனால் ஒட்டொட்டமா ஓடி வந்து யார பகத்து போகின்றார் ராமரை பகைத்து போய் ராமரியா என்ன செய்வேன் ஐயோ நான் என்ன செய்வேன் அயோத்தி நகரத்தை அயோத்தி ராமர் அப்படின்னு சொன்னா பேரும் போலும் நட்புடன் அந்த ராமரை எகித்து உத்தத்துக்கு போகின்றார். அது எப்படியாப்பட்ட பாவம் அல்லமா அம்மா உங்களே கதி என்று அவர் ஓடி வந்து விட்டேன். ஆமா நீங்கள் இதற்கு தகுந்த உபாயம் செய்ய வேண்டும். அவருக்கும் நாளை பேர் வந்திருக்கிறேன். ஆசீர்வாதம் தஞ்சையில் எழுந்ததும் ஏதோ முகத்தை பார்த்தா சஞ்சலத்தோடு இருப்பது போன்று தோன்றுகிறது. விஷயம் அறியலாமோ? ஐயா ஒன்றும் காரணமல்ல. யாரு ஜெயமாலினி வந்து அம்மா எனக்கு எதை கேட்டாலும் தாருங்கள் அப்படி என்று சத்தியத்தை கேட்கவும் அதே பிரகாரம் எதை கேட்டாலும் நான் தருகின்றேன். நான் சத்தியத்தை செய்து கொடுத்தேன். சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய மைந்தன் ஆஞ்சநேயனை அழைத்து வா. பிறகு நான் பார்த்து ஆஞ்சநேயன் இருந்தால் தாயாருக்கு அஞ்சனாதேவி அழைத்தால் அழைத்து வா. ஆஞ்சநேயர்